ஹாய் கைஸ். லாஸ்ட் சாட்டர்டே ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்துச்சு தமிழ்நாட்டில் கரூர் மாவட்டத்தில். விஜய் வந்து இந்த பொலிட்டிக்கல் விஷயமா வந்து பேச போகிற டைமில் அங்கே ஸ்டாம்பே நடந்து கிட்டத்தட்ட 41 பேர் செத்துருக்காங்க. குழந்தைங்க, லேடிஸு, ஜென்ஸ் மொத்தமாக சேர்ந்து. இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆக போகுது. இந்த ஒரு வாரம் ஆக போகிற டைமில் நிறைய கான்ட்ரவர்சிஸ் இந்த சைட்லேருந்து பிஜேபி சைட்லேருந்து ஒன்று சொல்கிறாங்க, டிஎம்கே சைடில் ஒன்று சொல்கிறாங்க, ஏடிஎம்கே சைட்லேருந்து ஒன்று சொல்கிறாங்க. இதே இருக்காங்க தவிர இந்த ப்ராப்ளம் எதுக்கு நடந்துச்சு, அங்கே போயிட்டு ஃபீல்டில் இருந்து வேலை செஞ்சவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா? நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, இதுமாரி நெக்ஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதுமாரி ஸ்டாம்பேட் வராங்களா? இப்போ விஜய் வந்து ஒரு கட்சி தலைவராக வராரு, இருந்தாலும் வந்து மக்கள் பாதி பேர் பார்க்கணும் வந்து விஜயை பார்க்கணும், ஒரு சினிமா ஸ்டாரை பார்க்கணும், அவர் எப்படியே ஒரு டைம் பார்த்து சைன் வாங்கணும், அதுக்காக போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுமாதிரி போகிற ஒரு தலைவர் வந்து கண்டிப்பாக வந்து கூட்டம் அதிகமாக தான் கூட செய்யணும். அதுக்கு என்னென்ன நம்ம ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணலாம், அதை நம்ம வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இதெல்லாம் பண்ணால் பெட்டராக இருக்கும், இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கிறது கம்மியாகும்ட்டு. இந்த வீடியோவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா வந்து இந்த வீடியோவே ஒரு சுகமான வீடியோ தான், ஒரு சென்சிட்டிவ் டாபிக்கு. இந்த வீடியோவில் பேசி நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதெல்லாம் சொல்ல போகிறதில்ல. எங்கள் சேனல் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் கேட்டகரி சேனல் தான். பட் ஆனால் இந்த சேனல்லேருந்தே உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூ வந்து நம்ம முன்னெடுத்து வச்சா தான் நாளை பின்ன இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கிறத அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாகும். நான் இல்லை, எல்லா சேனலும் சொல்கிறேன், எல்லா என்டர்டைன்மெண்ட் சேனல் விஜய் இருக்காரு, நிறையா இருக்காங்க, எல்லாருமே பேசணும் இந்த இஷ்யூ பார்த்து. அப்படி பேசினா தான் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க கருத்து சொன்னால் தான் எது பெஸ்ட்டாக இருக்கோ அது வந்து மக்கள் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்த இன்சிடென்ட் நடந்து 1 வீக் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. இந்த 1 வீக்கில் டிவிக்கு சைட்லேருந்து என்னென்ன அவங்களோட கருத்துக்களை வெளிப்படுத்துறாங்க கொஞ்சம் பார்த்துக்கலாமா? முதல் விஷயம் வந்து பொதுவான பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. 2வது விஷயம் வந்து கூட்டத்தில் சம்மந்தமான ஆம்புலன்ஸ் வருதுன்றாங்க. 3வது விஷயம் வந்து கூட்டத்தில் செந்தில் பாலாஜி பேசிட்டு இருக்கும், அவரை பற்றி பேசும்போது செருப்பு தூக்கி அடிக்கிறேன்றாங்க. 4வது விஷயம் வந்து எங்களுக்கு வந்து சரியான இடத்துல ஒதுக்கலை அப்படின்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிவிகே சைட்லேருந்து எடுத்து வைக்கிறாங்க. செகண்ட், டிஎம்கே சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அவங்க சொன்ன டைம் வந்து காலை 8:45, ஆனால் நீங்கள் வந்தது 2 மணி, 7 மணி நேரம் லேட்டாக இருக்கீங்க. 7 மணி நேரத்துக்கு வந்து அவங்க பொதுமக்கள்லாம் சாப்பாடு இல்லாமல் டீஹைட்ரேஷன் ஆகி டயர்டாயிடுறாங்க. அப்போ அந்த நெரிசல் ஏற்படும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பலவீனமாக இருக்கவங்க குழந்தைங்கலாம் இறந்து போயிடுறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்ல வராங்கன்னா, அப்புறம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு மக்களை பார்க்கறதுக்காக செந்தில் பாலாஜி போனதுக்கு அவர் ரீசன் சொல்கிறாரு என்னன்னா, எனக்கு அலுவலகத்துலேருந்து ஹாஸ்பிட்டல் வந்து 750 மீட்டர் தான், அது வரதுக்கு எனக்கு மிஞ்சி போனால் 10 நிமிஷம் தான் ஆகும், அதை தாண்டி வர லேட்டாக ஆகாது, அப்படி வந்ததுக்கு நீங்கள் வந்து கேள்வி கேட்குறீங்கன்றாரு. இன்னொன்று அவர் வந்து இதுமாதிரி இன்சிடென்ட் நடந்து செஞ்சு ஃப்ளைட் புக் பண்ணி நான் சென்னைக்கு போயிடுவா அப்படி கேட்குறாரு. அவர் சைடு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டாக பேசுகிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து சிஎம் ஸ்டாலின் நைட்டு வந்ததுக்கு வந்து என்ன இன்சிடென்ட் நடந்ததுன்னு தெரிஞ்சு நான் தூங்க முடியுமா, நான் வந்து தான் ஆகணுன்றாரு. சிங்கப்பூர்லேருந்து உதயநிதி டெபுட்டி சிஎம் அவர் கூட வந்து பார்த்துட்டாரு. இதே மாதிரி கரெக்டாக டிஎம்கே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க சைட்லேருந்து தரப்பில் வந்து அவங்களோட டிஎம்கே சைட்லேருந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலி என்ன பண்ணலாம்னு மட்டும் நீங்கள் யோசிக்காத விட்டு, இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காருல்ல, அவர் சிம்பிளாக சொன்னார், எந்த ஒரு கட்சி தலைவரும் விரும்ப மாட்டாங்க, இல்லை இது நடந்தது விபத்து தான், நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. பட் ஆனால் நம்ம விஜய் சார் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்கள் வந்து என்ன ஏதாவது பண்ணுங்கள், ஜனங்களை என்னோட தொண்டர்களை கைது பண்ணாதீங்கன்னு சொல்லுங்கள். 41 பேர் செத்துருக்காங்க ஃபஸ்ட்டு. இல்லை, நீங்கள் அந்த டைமில் வந்து இதுமாரி பேசுகிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து சிஎம் வந்து டேரெக்டாக வந்து டிவிக்கு மேலே ப்ளேம் பண்ணவே இல்லை. ஓகேங்களா? அது கூட்ட நெரிசல் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. ஓகேங்களா? வந்திருக்கும்போது குழந்தைங்க ஃபஸ்ட்டு கூட்டு வரணும்னு சொல்லி நீங்களும் ரெக்கமெண்ட் பண்ணல, ஸ்டாலினும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணல, அவரும் ரெக்கமெண்ட் பண்ணல. ஆனால் வந்து அவங்களாம் வராங்கன்ற போது நம்ம என்ன பண்ண முடியும்னா, நீங்கள் வந்து ஏரியா வைஸாக இந்த ஸ்ட்ரீட்குள்ளே போயிட்டு அந்த ஸ்பீச் கொடுக்குறத வந்து அவாய்ட் பண்ணுறது தான் எனக்கு தெரிஞ்சவங்க பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியும். ஏன்னா வந்து கட்டுக்கடாத கூட்டம் வரும். ஒரு அரசியல் தலைவர் பேசுகிறாருன்னா அவர் வந்து பேசுறது கேட்க வராங்க, அவங்க கட்சி உறுப்பினர் வரும். ஆனால் விஜய் மாதிரி பெரிய ஸ்டார் வரும்போது குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே நம்ம ஒரு ஃபேமிலிக்கு ஒரு விஜய் ஃபேன்ஸாக இருப்பாங்க. எங்கள் ஃபேமிலியும் இருக்காங்க. கண்டிப்பாக விஜய் பார்க்கணும், ஆட்டோ வாங்கிட்டு கண்டிப்பாக போக தான் செய்வாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மாவட்டத்துக்கு போகிறீங்களா, அந்த மாவட்டத்துக்கு மாநாடாக போகணும். அப்படிதான் ஒரு பெரிய கிரவுண்ட் எடுத்து அங்கே தான் நீங்கள் வந்து உங்களோட கோரிக்கைகள் அந்த ஸ்பீச் எல்லாம் கொடுக்கணும். தவிர இதுமாரி பண்ணுறது வந்து இதுமாரி விபத்து வருது, ஏன்னா ரொம்ப நெரிசல் வருது. இன்னொன்று வந்து சனிக்கிழமை ஈவினிங்கிறது போது ரொம்ப எல்லாரும் ஃப்ரீ டைம், அடுத்த மாதிரி சண்டேன்றது போது எல்லாரும் ஃப்ரீ வெயிட் பண்ணி பார்க்க தான் செய்வாங்க. கரூரில் இப்போ கரூருக்கு விஜய் 7 மணிக்கு வராருன்னா, கரூரில் இருக்க அந்த ஏரியாவில் இருக்க மக்கள் மட்டும் இருக்க கூடப்படதில்லை. ஏன்னா அடுத்த நாள் விடுமுறைன்றதுனால
எல்லா ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்க திருச்சி இருக்கலாம், சேலம், எல்லா ஊர்லேருந்து விஜய் பார்க்கணுன்னு கண்டிப்பாக போவாங்க. ஒரு தேட்டருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, நைட்டு 4 மணி ஷோக்கு நைட்டு 12 மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ இதுக்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை. நீங்கள் விஜய் நேர்லேயே வராருன்னா எல்லாரும் கண்டிப்பாக வெறி பிடிச்சி போய் பார்க்க தான் செய்வாங்க. நான் கூட தான் நான் அஜித் வரணும்னா இந்தமாரி வெறி பிடிச்ச மாதிரி தான் போய் வெயிட் பண்ணுவேன். மரத்து மேலே ஏற தான் செய்வேன், எப்படியாவது பார்த்துடும் தலைவன் அப்படின்னு. ஸோ அதனால இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய மாநாடு மாதிரி தான் போட்டாகணும். இதுமாரி ஸ்ட்ரீட்குள்ளே வந்து அந்த ப்ரொட்டஸ்ட் அந்த பிரச்சாரம் பண்ணுறது வந்து கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணலாம். என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நீங்கள் வந்து ஆனால் கட்சிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தான் ஆகணும், இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஏடிஎம்கே இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த பிரச்சனை வந்து டிஎம்கே தான் காரணம், பாதுகாப்பு இல்லை, இதெல்லாம் சொல்கிறது வந்து எனக்கு வந்து பெருசாக ஏற்றுக்கிற மாதிரி தெரில. ஏன்னா வந்து பாதுகாப்பு இல்லை, அது இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. கும்பல் கூடுச்சுன்னா எல்லோரும் அடிச்சா தொத்த முடியும், இவ்வளோ பேர் தான் நிற்கணும், நீங்களாம் வீட்டுக்கு போங்க. இப்போ 10,000 பேர் தான் அளவு கொடுத்துருக்காங்க, 11,000 பேர் நீங்கள் இவ்வளோ 1000 பேர் எக்ஸ்ட்ரா இருக்கீங்க, அடிச்சு தொத்த எண்ண முடியாது அந்த இடத்துல. இன்னொன்று வந்து அந்த இடத்துல வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் பெருசாக வைக்கல, இல்லைங்களா? ஜென்ரேட்டர் வச்சுருக்கீங்க, ஜென்ரேட்டருக்குள்ளே ரூம்குள்ளே போகிறாங்க அப்படின்றப்போ அது கரெக்டாக அந்த ஜென்ரேட்டர் ரூமுக்கு பேரிகேட் போடுற மாதிரி ஷீட் போட்டு தான் இருக்குது. அதை உடச்சிட்டு போகிறாங்க, மரத்தில் ஏறுறாங்க. இருக்கும்போது போலீஸால் ஒரு லிமிட்டுக்கு மேலே குறவுன்னு சொல்ல முடியாது. எப்படின்னா இன்னும் கொஞ்சம் கேரக்டர் பார்த்துக்கலாம். மெயினாக என்னன்னா அந்த இடத்துல நம்ம இன்சிடென்ட் இடத்துலேயே நிறைய சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் ப்ரிகாஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். அந்த இடத்துல வாட்டர் அதெல்லாம் தண்ணி வர மக்களுக்கு தண்ணி பற்றாக்குறை அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நிறையவே கொடுத்துருக்கலாம். ஏன்னா வந்து அந்த டீஹைட்ரேஷனில் 10 பேர் மயக்கம் வந்திருக்கோம், அதில் மூச்சை வச்சு சேர்த்துருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த நெக்ஸ்ட்டு டிவிக்காக எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட்டில் தான் இருக்கணும். ஏன்னா வந்து அவங்க இப்போ தான் கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நான் சொல்கிற பாயிண்ட்டே உங்களுக்கு நிறைய விஜய் ஃபேன்ஸ் பிடிக்காம கூட இருக்கலாம். பட் ஆனால் இந்த டிவிக்கே வந்து தி ஷுட் இம்ப்ரூவ் இந்த பார்ட்டி. ஓகேங்களா? அது உண்மை தான், அது ஃபேக்ட் தான். நான் சொல்ல போகிறது கரெக்டாக இருக்கா நீங்களே பாருங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து விஜய் வராரா? விஜய் வந்து காலையில் 8 மணிக்கு வரேன்னு சொல்லி 2 மணிக்கு வந்துட்டாரு. ஸோ ஏதோ என்ன வேணா இஷ்யூவாக இருக்கலாம். பட் ஆனால் வந்து அந்த 5 மணி நேரத்தில் வந்து 5 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு, எல்லாம் சரி வரமாட்டார் போல இருக்குன்னு கலைஞ்சி போகிற கும்பல் யாரும் இல்லை விஜய் ஃபேன்ஸுக்கு. ஓகேங்களா? அவங்க எவ்வளோ நாள் இருந்தால் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகிற அந்த மாதிரி ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் தான் இருக்காங்க அவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் வந்து அவங்க 1 or 2 hour டைம் லேட் பண்ணால் கூட இங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு டீஹைட்ரேஷன் கண்டிப்பாக ஆகும். அங்கே வந்து ப்ராப்பராக வந்து அவங்களுக்கு அந்த பொதுவான ஹாஸ்பிட்டாலிட்டி இல்லாத போது நீங்கள் கரெக்டாக டைமுக்கு தான் வரணும். ஏன்னா இது வந்து மாநாடு வச்சு நீங்கள் எல்லோரும் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வரது இல்லாமல் ஜஸ்ட்டு அந்த ஸ்ட்ரீட்டில் கூடுறதுனா இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து சொன்ன டைமுக்கு வந்து ஆகும். இது வந்து நிறைய பேர் அவருக்கு என்ன சொன்ன டைமுக்கு தான் வரணுமா அவளை கேட்பீங்க விஜய் ஃபேன்ஸு. ஆனால் என்னை பொறுத்தவரை இது டைம் கரெக்டாக மெஷர் பண்ணி வந்து தான் ஆகும். செகண்ட் வந்து டிவிகேயில் எல்லா இடத்துலையும் விஜய் வந்து நிற்க முடியாது. ஓகேங்களா? மதுரை கிழக்கு அவர் சொன்னார்ல, அவர் பேசுக்கு தான் ஓட்டு போடுறீங்க. இருந்தாலுமே செகண்ட் லெவலில் இருக்கவங்க மூஞ்சி தெரியணும். ஓகேங்களா? இப்போ ஒரு டிஎம்கே எடுத்துக்கோங்க, பிரச்சார டைமில் வந்து ஸ்டாலின் ஒரு சைடு போவார், உதயநிதி ஒரு சைடு போவார், அவர் போயிட்டு பேசுவார். இன்னொரு சைடு வந்து கனிமொழி அவங்க போய் பேசுவாங்க, இன்னொரு சைடு வந்து செந்தில் பாலாஜி போய் பேசுவார். இதுமாரி வந்து நிறைய பேர் போய் பேசுவாங்க. ஆனால் நம்ம இங்கே விஜய் சார் பேசுகிறது ஃபுல்லாக விஜய் மட்டும் பேசுகிறாங்க, விஜய் மட்டும் தான் போய் பேசுகிற மாதிரி இருக்காங்க. அதை போயிட்டு அதை தவிர்த்துட்டு நெக்ஸ்ட் கேட்டகரியில் இருக்கவங்க அடுத்த கட்சி உறுப்பினர்களாக இருக்காங்க, அவங்களாம் போய் சனிக்கிழமை தவிர்த்துட்டு அடுத்த நார்மல் டேஸ்லேயும் போய் மீட் பண்ணி பேசணும். இதே மாதிரி வந்து பொதுவான கருத்துக்களை வெளிப்படுத்தணும். இப்போ என்டிகேல இருக்கார்ல தலைவர் யார், சீமான் இருக்கார்ல, ஆனால் அவரை தாண்டி நம்ம வந்து இந்த சாட்டை இவர் பேசுவார்ல தெரியுதுல்ல, அது மாதிரி நிறைய பேச்சாளர்களை டிவிக்கிலேருந்து கொண்டு வந்து ஒரு சைடை பேச வைக்கணும். அப்போ பேசும்போது எல்லா சைடுக்கும் விஜய் போகணும் அவசியம் இல்லைல்ல. இப்போ நல்ல பேச்சாளர் வந்து இன்னொரு சைடில் போயிட்டு விஜயோட கொள்கையை சொல்லிட்டு அவங்களோட கருத்தை வெளிப்படுத்தினாலே போதில்லை. அங்கே விஜய் போனாலும் விஜயோட கட்சி சார்பில் பேசின மாதிரி ஒரு இது வந்துடும்ல, அது பண்ணலாம். 3வது பாயிண்ட் கண்டிப்பாக விஜய் ஃபேன்ஸை சொல்லணும். அவங்களோட அந்த அக்ரெசிவ்னஸ் இருக்குல்ல, இந்த தளபதி விஜய் தியேட்டரில் பார்த்துட்டு அந்த தலைவா ஒரு சீன் வரும்போது தளபதி அந்த கத்திட்டு அந்த அக்ரெசிவ் இந்த வெறி இருக்குல்ல, அது விஜய் நேரில் வரும்போது அதை காட்ட வெளிப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. அதோட பலன் வந்து நிறைய பப்ளிக்கு வந்து பாதிப்பு வருது. எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, ரோட்டில் விஜய் பஸ்ஸு போயிட்டு இருக்கும்போது பைக்லேயே ஃபாலோ பண்ணிட்டு வந்து பைக்குள்ளே பஸ்ஸுக்குள்ளே உள்ளே வந்துடுறாங்க. எதுவும் பெருசாக எதுவும் ஆகலை, இருந்தாலும் அது ரொம்ப ரிஸ்க்கானது. இன்னொன்று வந்து விஜய் பஸ்ஸோட பின்னாடி துரத்தின்னு ஓடி வராங்க. நெக்ஸ்ட்டு வந்து மரத்தில் ஏறுறது, இந்த ஜென்ரேட்டர் பாக்ஸில் அனுமதியமாக உள்ளே போகிறது, மாடி எங்கே கிடச்சாலும் அனுமதியில்லாமல் ஏறுறது. இந்த மாதிரி விஜய் பார்க்கணுன்றது ஓகே தான், பட் ஆனால் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோடு போய் இருக்கணும். நீங்கள் தேட்டரில் பார்க்குற அந்த அக்ரெசிவ் கார்ட்டூன்லேயே நீங்கள் விஜய் நேரில் போய் பார்க்குறீங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அது பாதிப்பு தான் ஏற்படுத்தும்.
ஓகேங்களா. ஸோ வந்து அது இதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு நார்மலாக போய் நில்லுங்க. உங்கள் எல்லாம் விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டார் முடிவு பண்ணாலே எல்லா ஊருக்கும் எல்லா இடத்துக்கும் வரதான் போகிறாரு. ஓகேங்களா. உங்கள் ஏரியா கண்டிப்பாக வருவார். வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம். இங்கே இருந்து கிளம்பி அங்கே இருக்காரு அங்கே போய் பார்க்குறது அதை தவிர்ங்க. ஓகேங்களா. எப்படியாவது ஒரு ஃபோட்டோ எடுத்துடணும், ஒரு சைன் போட்டுடணும், எல்லாத்தையும் நீங்கள் சேஃப்டியோடு பண்ணால் ஓகே. ஓகேங்களா. உங்கள் சேஃப்டியை மீறி ரிஸ்க்கும் இருக்குன்னா தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக தளபதி விஜய் இதை அதை சப்போர்ட் பண்ண மாட்டார். ஓகேங்களா. நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. பொதுமக்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல். ஓகே. நான் அடுத்த பாயிண்ட் வந்து தயவு செஞ்சு கான்ட்ரவர்சிஸை அவாய்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. இது நடந்துருச்சு, அதுக்கப்புறம் வந்து ஒன்று பேசுகிறாங்க பாருங்க. நான் விஜய் சார் கண்டிப்பாக தப்பே சொல்ல மாட்டேன். விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்க, என் ஃப்ரெண்டே ஒருத்தர் இருக்கான், பேச்சுருக்கு பாருங்க. ஓகேங்களா. ஆம்புலன்ஸ் எப்படி உள்ளே வந்துச்சு, எப்படி வந்து கரெக்டாக 40 பேர் சாவாங்க, இது எப்படி செருப்பதிக்கு வந்துச்சு, எப்படி செந்தில் பாலாஜி 10 நிமிஷத்தில் போனார், எப்படி வந்து ஸ்டாலின் வந்தார் கரெக்டாக டைமுக்கு, எப்படி வந்து உதயநிதி ஸ்டாலின் காலில் வந்தார், 1008 ஏன்னா ஆப்போசிட்டில் அவங்க தானே பார்ட்னரிங் பண்ணிடுறாங்க. எப்படியாவது இதை காரணமாக சொல்லி அவங்களை அடித்து நம்ம தளபதியாக சிஎம் ஆக்கிடணும் அப்படின்ற நிறைய விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஏன்டா இது ஒரு பெரிய இன்சிடென்ட் ஆயிடுச்சு, உங்கள் தளபதி ஒரு வீடியோ போடல, அதுக்கு பற்றி பேசணும்னா தளபதி வெயிட் பண்ணி பேசுவார், அவர் துக்கத்தில் இருக்காரு, அவர் என்ன எப்படி மனநிலை இருக்கு அவரே சொல்லலை, அதுக்குள்ளே இவங்களே டிசைட் பண்ணிக்காங்க. நீங்கள் அதான் உங்களை வந்து என்ன சொல்ல வரேன்னா, நீங்களும் டிசைட் பண்ணிக்காதீங்க என்ன நடந்து சரியா. நீங்கள் சொல்கிறீங்களா சிபிஐக்கு போட்டோம், போயிட்டு அங்கே ப்ரூஃப் ஆகினதுக்கப்புறம் யார் தப்போ நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள், கேட்டு தான் போகிறோம். ஓகேங்களா. அதை விட்டுட்டு இதுதான் டைம்ன்ட்டு இந்த திமுக சரியில்லை அது சரியில்லை ரொம்ப தவறு. ஓகேங்களா. ஏன்னா திமுக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட உள்ள விஜய் தான் தப்புன்ட்டு இத்தனைக்கும் அரெஸ்ட் பண்ணல. மற்ற யாராக இருந்தாலுமே இப்போ அம்மாலாம் இருந்தாங்கன்னா என்னால் எனக்கு தெரிஞ்சு அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் வந்து இது வந்து பெருசாக இது கான்டெஸ்ட் பண்ணல. ஏன்னா விஜய் மேலே தப்பு இல்லை, கூட்டம் எவ்வளோ வரும்னு அவருக்கு தெரியுமா போகுது. யாரும் எந்த ஒரு அரசியல்வாதியும் இவ்வளோ இந்த இன்சிடென்ட் நடக்கணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து விஜய் ரசிகர்கள் விஜய் என்ன பண்ணாலும் நம்ம வந்து விஜய்க்கு நிப்பிங் ஓகே தான். பட் ஆனால் இன்னொருத்தவங்களை அது வந்து தெரியாமல் பொய் பழி போடாதீங்கன்னா சொல்லுவார். அப்படிங்களா. வந்து நிரூபிக்கிட்டோம், சிபிஐ மூலமாக நிரூபிக்கிட்டோம், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கான்ட்ரவர்சி சொல்லிடாதீங்க. ஓகேங்களா. இன்னொன்று வந்து நீங்கள் விஜய் ஃபேன்ஸ்க்கே தெரியும், விஜய் சார் இப்போ தான் அரசியல் வந்திருக்காரு, போக தான் கற்றுப்பார். ஓகேங்களா. அது கற்றுக்கிற வரையும் கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து கான்ட்ரவர்சி பில்டப் பண்ணாதீங்க. இப்போ இருக்க சிஎம் ஸ்டாலினாக இருக்கட்டும், எடப்பாடியாக இருக்கட்டும், யாரும் டேரெக்டாக சிஎம் சீட்டு போய் உட்காரல. ஓகேங்களா. 2000 சிஎம் எம்எல்ஏ வந்தார் ஸ்டாலின், 89 எம்எல்ஏ இருந்தார் எடப்பாடி, அப்புறம் அடிப்படை எதிர்கட்சியாக வந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து மேயர், அது வந்து துணை முதலமைச்சர், அதுக்கப்புறம் தான் சிஎம் ஆனாங்க. ஓகேங்களா. நீங்கள் மட்டும் விஜய் ஃபேன்ஸ் மட்டும் எப்படின்னா சினிமாவில் டே 1 ரெக்கார்ட் 100 கோடிடா, அப்போ சினிமாவுக்கு ரெக்கார்ட் பண்ணுறோமா, அப்புறம் அரசியல் வருமா, டேரெக்டாக சிஎம்டா அடிக்கிறோம்டா, சரிடா ஓகேடா. ஒரு 30 எம்எல்ஏ கேண்டிடேட் பேர் சொல்கிறாங்கன்னா எல்லாம் முடிக்கிறாங்க விஜய் ஃபேன்ஸ்லாம் டிவி கிழங்கு. ஃபஸ்ட்டு விஜயை தாண்டி அவங்களோட கேண்டிடேட்ஸ் வந்து ஃபேம் பண்ணணும். ஏன்னா இவங்க ஃபஸ்ட்டு வந்து டிவிக்கில் வந்து விஜய் ஒருத்தர் மட்டும் தான் நம்மளுக்கு எல்லாம் தெரியும். பிஸி ஆனந்து அவர்லாம் தெரியும், ஆனால் அவருக்கு ஒன்றும் ஓடப்படுவாங்க, விஜய் மட்டும் தான் தெரியும். அதுக்கடுத்து செகண்ட் உள்ள எல்லாரும் ஃபேம், அவங்க மூஞ்சை வந்து ஃபேம் பண்ணணும், அவங்க நிறைய மேடையில் ஸ்பீச் பண்ணியும் நேரில் போய் நல்லது செஞ்சு பண்ணணும். அதுக்கான ப்ராசஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக எடுத்தோடனே டிவிக்கு வந்து சிஎம் ஆக முடியும்னா ரொம்ப கஷ்டம் தான். பட் ஆனால் இப்போ எதுவும் ஆரம்பித்தா கண்டிப்பாக 31 பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. ஓகேங்களா. இது காரணம் வச்சுக்கிட்டு வந்து நம்ம 41 பேர் காரணத்தை வச்சு நம்ம சிஎம் டேரக்ட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி டேரெக்டாக போட்டு பழியை போட்டு கொடுத்தாதீங்க. ஓகேங்களா. நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணுங்கள், ரொம்ப சேஃபாக பண்ணுங்கள், எல்லாம் ஓகே. ஓகேங்களா. கண்டிப்பாக டிவிக்கு பொது கட்சினா கூட அதோட இம்பாக்ட் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. எப்படி சொல்ல வரேன்னா, சிஎம் ஆகிறவங்களோ இல்லையோ, ஆனால் வந்து பெரிய ஒரு ஓட்டு கண்டிப்பாக ஒரு பாதி இடத்த பிரிச்சுடுவாங்க. ஏடிஎம்கே சைட்லேருந்து, டிஎம்கே சைட்லேருந்து, என்டிகே சைட்லேருந்து ஒரு ஓட்டு, மேஜர் ஓட்டை வந்து பிரிக்க தான் போகிறாங்க. பட் ஆனால் ஆட்சி அமைப்பாங்கன்னா அது ரொம்ப கேள்விக்குறி தான். ஏன்னா 26 எல்லாருக்கும் என்ன சொல்லுவாங்க, இவர் சினிமா நடிகர், இவங்க வந்து அரசியல் என்ன தெரியும், நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. ஸோ அவர் வந்து நிறைய ஃபீல்டில் இறங்கி பண்ணணும். அவங்க தொண்டர்களும் நிறைய பேர் வந்து இறங்கி டிவிக்கு நான் ஸ்ட்ராங்காக வந்து நிரூபிக்கணும், நான் வந்தால் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக 26 மேஜராக ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணலாம். 31 சிஎம் சான்ஸ் ஏகப்பட்ட சான்ஸ் இருக்குது. இல்லைங்களா. இதை விட்டுட்டு நம்ம வந்து கான்ட்ரவர்சி பேசுகிற தயவுசெய்து அவாய்ட் பண்ணிடலாம். டிஎம்கே மேலேயும் இந்த சொல்கிறாங்களே பாதுகாப்பு குறைபாடு இருக்குது, இதாக பண்ணுறாங்க, அதுவும் நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன். இன்னும் இது இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா வந்து மெரினாலையும் இந்த ஷோலையும் வந்து ஒரு 10 பேர் 6 பேர்கிட்ட செத்துருக்காங்க. கூட்ட நெரிசல் எங்கே ஏற்பட்டது உயிர் இழப்பு இருக்குது தான். பெங்களூர்லேயும் கப்பு ஜெயிச்சதுக்கப்புறம் ஆர்சிபி பரேட் வச்சாங்க, அங்கேயும் ஒரு 15 பேர் செத்தாங்க. ஓகேங்களா. பட் ஆனால் வந்து எல்லாமே வந்து தடுக்கப்படணும். ஓகேங்களா. அங்கே செத்தாங்க ஸோ இங்கேயும் சாகணும் அப்படி சொல்ல வரேன் நான். கவர்மெண்ட்டால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மி பண்ணணும் அது பண்ணி தான் ஆகணும்.
அதுக்கு தான் கவர்மெண்ட்டு. ஸோ அதனால் வந்து டிஎம்கே சைடுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் சொல்லணும். ஏன்னா வந்து சாதாரண கட்சி தலைவரில் வச்சு ஒரு கட்சி தலைவர் ப்ளஸ் சினிமா உச்ச ஸ்டார், ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு இடத்த கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு நான் பேசுறது பிடிக்காமல் இருக்கலாம். பட் ஆனால் என்னோட கருத்து தான் சொல்கிறேன், ஓகேங்களா? உங்களோட கருத்து நீங்கள் என்னவோ அது நீங்கள் அதுபடி எடுங்க. பட் ஆனால் யோசித்து முடிவு எடுங்க எதாக இருந்தாலும், ஓகேங்களா? நான் விஜய் சாருக்கும் சரி டிஎம்கே யாருக்கும் ஓட்டு போடலாம் ஸ்பெசிஃபையாக சொல்ல வரல. ஆனால் இந்தமாதிரி இன்சிடென்ட் காரணம் வச்சு அரசியல் பண்ணாதீங்க தான் சொல்ல வரேன் எல்லாருக்கும், ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து 41 பேர் கரூரில் இறந்ததுக்காக தான் ஒரு துர்க்க வீடியோவாக இந்த கருப்பு சட்டை போட்டிருக்கேன், ஓகேங்களா? அது வந்து கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதனால தான் இந்த ஒரு வாரத்தில் இந்த வீடியோவும் போடல. இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நான் வந்து விஜய் கட்சியை வந்து ரொம்ப இறக்கி பேசுன மாதிரி உங்களுக்கு தோணலாம். பட் ஆனால் வந்து ரியாலிட்டி என்னென்னா கண்டிப்பாக அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும், இல்லைங்களா? அவ்வளோதான். இது மெயினில் விஜய் சார் ஒன்றுமே நான் சொல்லலை. விஜயோட ஃபேன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டும் பேசுறது ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க அந்த கெத்துடா ஸ்டாப் பண்ணிட்டாலே பாதி பிரச்சனை தீர்ந்துடும், நல்லா டிவிக்கு முன்னேறும், ஓகேங்களா? இந்த வீடியோவை வந்து முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டு பகிருங்க.